வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலா பார்த்த விஜய் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெண்ணிலாவால் பதில் பேச முடியாமல் நிற்க. அதுக்கப்புறமே எல்லா உண்மைகளும் விஜய்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. வெண்ணிலா மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கிறத பார்த்த காவேரியால் மனசு தாங்கிக்கவே முடியல, அந்த இடத்துல நிற்கவே முடியல. அதனால் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வெளியில் விலகி வர இப்போ தான் காவேரி நீ சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ராகினி. அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு கிளம்புற நேரமும் வந்தாச்சு. காவேரி பார்த்தல்ல விஜயை எவ்வளோ உருக்கி உருக்கி பேசுகிறாரு வெண்ணிலா கிட்ட. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன், இப்படி உங்ககிட்ட அன்பாக இருக்காரு, எப்படி உன்னை விட்டுட்டு வெண்ணிலாவை அவர் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லும்போது கூட நம்பல. ஆனால் இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு வெண்ணிலா மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுதே. எதுக்காக காவேரி இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? சீக்கிரம் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்கோ. எப்போ இந்த வீட்டை விட்டு விஜய் உன்னை துரத்தி அனுப்புவாருன்னு தெரியலையாச்சோ. பாவமாக இருக்குது காவேரி உன்னை பார்க்கறது போது. பார்த்துட்டு இருக்க கங்கா என்ன பண்ணுறாங்க, ராகினியை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லைடி, எதுக்காக இது மாதிரிலாம் ஒரு வேலையை பண்ண? எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கறது கேட்ட ராகினியும், ஹலோ நில்லுங்க, எத்தனை பொண்ணோட வாழ்க்கையே இல்லை, காவேரியோட வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வாய மூடு, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திரும்ப கோவத்தோடு பேச, நிறுத்துங்க, காவேரியோட சேர்த்து நீங்களும் பொட்டி படிக்கலாம் கட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்படியும் உன் தங்கச்சி வாழ்க்கையும் இல்லைன்னு ஆக போகுது. அதுக்கப்புறம் எப்படி உங்களால் அந்த அவுட் ஹவுஸில் தங்க முடியும்? அவ்வளோதான், விஜய் உங்களையும் துரத்தி அனுப்பிடுவார். பாரு ராகினி, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க. எல்லாம் இதையே கனவு கண்டுட்டு. ஆனால் விஜய் காவேரியோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோஷமாக அமையும். அதை நீ பார்க்க தான் போகிற. அமையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நெக்கலாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா அழுறியா? நல்லா அழு. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? எத்தனை தடவை சொன்னேன் நான், வெண்ணிலாவை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் இருந்த இடத்துலேயே கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. உன் வாழ்க்கையை நீயே மண்ணவாரி கூட்டிகிட்டு இப்போ அழுதுட்டுருக்கிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்கா பேசுகிறாங்க. பக்கம் விஜயை பார்த்த தாத்தா, இங்கே பாரு விஜய், கண்டிப்பாக வெண்ணிலாவை நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து குணப்படுத்தலாம். இப்போ முன்னாடி காவேரி எங்கன்னு பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி இங்கே தானே தாத்தா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? அதுக்கு முன்னாடிலாம் காவேரி தான் என்னோட உயிர், காவேரி எல்லாமே எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னால், இப்போ காவேரி இங்கே தானே தாத்தா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் எதனால்? வெண்ணிலா வந்ததும் காவேரி உன் கண்ணுக்கு மறைஞ்சு போகுது அப்படி தானே? பாரு விஜய், வெண்ணிலான்றது உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போன ஒரு விஷயம். சொல்லியிருக்கா, காவேரி வந்ததுக்கப்புறமா என் லைஃப்பில் நான் ரொம்ப நிறைய சந்தோஷங்கள் அனுபவிச்சிருக்கேன் தாத்தா, என் லைஃபே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் காவேரியை எப்போவுமே நீ கைவிடணும்னு மட்டும் நினச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு. அதான் நம்ம வெண்ணிலாவை அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாதுப்பா, கண்டிப்பாக அவளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவளுக்கு வெண்ணிலாவை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத நினச்சி எப்படி கொண்டு சேர்த்துருக்கால. அந்த சமயத்தில் காவேரியோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா விஜய்? இல்லை தாத்தா உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயந்தான்ப்பா, தயவுசெய்து காவேரியை மட்டும் கைவிட்டுறாதப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கையை பிடிச்சிக்கிட்டே. இன்னொரு பக்கம் அங்கேருந்து சாரதா வராங்க. காவேரி இப்படி இருக்கிறத பார்த்து சாரதா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கங்கா சொல்கிறாங்க. இதனால் ரொம்பவே பதறி போகிறாங்க. காவேரி இப்படி அழுறத பார்த்து சாரதாவால் தாங்கிக்கவே முடியல. ஏன்டி இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாரதா என்ன பண்ணுறாங்க, தாத்தா கிட்ட போய் நியாயம் கேட்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா தாத்தா சொன்ன முடிவு என்னவாக இருக்கும், விஜய் மனசு மாறிட்டாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.